என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பழக்கத்தில் அடிமையாகி அவர் ஃபேமிலி மட்டும் இந்த ஹேபிட்லேருந்து அவர் வெளியே வரணும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணாமல் அவரும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் கட்டிங் அடித்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறவங்க அப்படியே கட்டிங் கோட்டராக மாறும். கோட்டரும் கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு கோட்டர் ப்ளஸ் ஒரு கட்டிங் அப்புறம் கொஞ்சம் நாளில் ஆஃபாக மாறி கம்ப்ளீட்டாக அவர் அடிக்ஷனுக்கு மாட்டிட்டார். குடிக்கிறதுக்காக வேலைக்கு போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாமே இந்த மாதிரி குடிக்க அடிமையாக இருக்கக்கூடியவங்க, கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இவங்க மட்டும் இவங்களோட ஹெல்த்தையும் இவங்களோட பர்சனல் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்கல, இவங்களை நம்பி வந்த ஒய்ஃப் பசங்களோட லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணாங்க. இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் நினைச்சா மட்டும் பத்தாது, அவரோட ஃபேமிலியும் சேர்த்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து அவரால் வெளியே கொண்டு வர முடியும். அந்த சப்போர்ட் சென்டரில் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பழக்கத்துலேருந்து சீக்கிரமே நீங்கள் வெளியே வர முடியும். நீங்கள் என்னதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எத்தனை கோடி எடுத்து வச்சிருந்தாலும் குடியினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை ₹1 கூட உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களோட லிவர் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா உங்களால் மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்படும். இப்போவே நீங்கள் மைண்ட் செட் பண்ணி உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோட இந்த ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.